இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 9:20 இருந்து ஃபுல்லாக டவுனில் தான் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்டுக்கு கீழே டவுனில் வந்திருக்கு. ஸோ முடியும் போதும் உங்களுக்கு ரொம்பவும் மேலே ஏறலை. ஸோ கொஞ்சமாக தான் மேலே ஏறி முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த ஸ்டாங்கல் சேடல் ஸ்ட்ராட்டஜியில் எப்படி வந்திருக்குன்றதை பார்ப்போம். ஸ்டாங்கல் கம்பைன்டு ஸ்ட்ராட்டஜி. ஸோ மார்க்கெட் டவுன் அப்படின்றதுனால உங்களுக்கு சிஇ சைடில் தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். சிஇயோட லெக்கில். ஸோ அதில் ஒரே ஒரு என்ட்ரி தான். மார்னிங் 9:20 எடுத்திருக்கு. 3:10க்கு யூனிவர்சல் எக்ஸிட்டில் தான் போயிருக்கு. ஸோ ஆப்போசிட்லேயும் நம்மளுக்கு புட் சைட்லேயும் ஒரே ஒரு என்ட்ரி தான் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஏன்னா ஃப்ளக்சுவேஷன் இல்லை. மார்க்கெட் 9:20க்கு அப்புறம் திரும்ப அந்த லெவலுக்கு போகலைன்ற போது ரெண்டு சைடும் நம்மளுக்கு ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாங்கல் சேடல் கம்பைன்டு ஸ்ட்ராட்டஜியில் 3467. ஸோ ஸ்டாடல் மட்டும் போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸ்டாடல் மட்டும் 2 லாட் போட்டிருக்கோம். ஸோ ஸ்டாடல் 2 லாட் போட்டது பார்த்தீங்கன்னா 5967 வந்திருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேட்டாவையும் நான் அதில் ஆட் பண்ணிடுறேன். 3467 ஸ்டாடல் மட்டும் உள்ளது 5967. ஸோ இப்போது 7 கவுண்டர்ஸ் வரைக்கும் இந்த டேட்டா இருக்குது. நம்ம அதை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். இந்த மந்த் எண்டு வரைக்கும் கூட இதை டெய்லி ட்ராக் பண்ணிவிட்டு இதோடைய டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்.